ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 6 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எல்லாம் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காட்டன் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து கோல்கேட் பேஸ்ட் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பாக்ஸ் தான். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் பிஸ்கெட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாக்ஸுடைய ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஓப்பன் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய அந்த அட்டைகளை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையாவது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக பார்த்து கட் பண்ணி அந்த பாக்ஸுடைய லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காட்டன் பாக்ஸ் அந்த பிளாஸ்டிக்கோட சேர்த்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் வந்து சைடில் வர மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்துடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து ஒட்டி விட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இதனுடைய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி கூட தச்சு எடுத்துக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், இப்போ நம்ம அந்த சைடில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு கலர் டேப் போட்டு ஒட்டி எடுக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்கேட் பேஸ்ட்டுடைய நேம் வந்து தெரியுது இல்லைங்களா, ஸோ அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணி முடிச்சிட்டேங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய குட்டி ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு அழகாக ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு இதனுடைய சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பெயிண்ட் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தைல பாட்டில்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் வந்து கேர்ள் பேபியோடைய ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெல்ட் டைப்பில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ட்ரெஸ்ஸை. பாருங்கள், அந்த பெல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த பெல்ட்டை வந்து இந்த மாதிரி உல்ட்டாவாக மடித்து அந்த ஸ்கர்ட்டுடைய கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியோ தச்சோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால் நான் கிளிப்பு வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது அந்த பாட்டம் போர்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷின்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 பெல்ட்டுடைய ஹைட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுருங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணி மடித்து விட்டுட்டேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஜிப்பு வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜிப்பை வந்து அந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்பகுதி ஃபுல்லாகவே வந்து அந்த ஜிப்பை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான டாய்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பேக் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத்தை வந்து நம்ம ஒரு அழகான பேக் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் குழந்தைங்களுடைய டாய்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான குட்டி பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே அந்த ஜிப்பை வந்து ஒட்டி முடிச்சிட்டேங்க. ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளே போட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேஃபாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்யூட்டான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பேக்கை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து டாய்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வந்து நம்ம போட்டு வைக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து டாய்ஸ் எல்லாம் எடுத்து பேக்குள்ளே போட்டு வைப்பாங்க. ஸோ ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. பாருங்கள், டாய்ஸ்லாம் நான் உள்ளே போட்டுட்டேன், ஜிப்பை க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து நம்ம அழகாக ஹேங் பண்ணி விட்டுடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பேக்கை கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்க ஷோல்டர்லேயும் மாட்டி யூஸ் பண்ணிப்பாங்க. விளையாடுறதுக்கு தேவையான ஒரு டாய் மாதிரி இந்த பேக் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வந்து எப்படி
யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த டிப்ஸுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த கொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே தேங்காவுடைய போர்ஷனாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு தேங்காவை உடைச்சி அந்த தேங்காவுடைய 2 போர்ஷனையும் நம்ம இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். அதனுடைய மேல் பகுதியை இந்த மாதிரி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொரு கொட்டாங்குச்சி எடுத்திருந்தேன். ஸோ அதனுடைய சைடில் வந்து பார்டரில் மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்டரில் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு சென்டரில் வந்து இந்த மாதிரி 3 கண் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் குட்டியாக வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக குட்டியாக வந்து பொறுமையாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொட்டாங்குச்சி வந்து உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம ஒரு பேங்கிள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பட்டையாக இருக்கக்கூடிய பேங்கிளாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேங்கிளை வந்து நம்ம இந்த கொட்டாங்குச்சியுடைய ஒரு சைடில் மட்டும் ஒட்டி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 கொட்டாங்குச்சியும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பேங்கிளுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒட்டின பாருங்கள், அந்த கொட்டாங்குச்சியுடைய பாட்டமில் வந்து இந்த பேங்கிளை ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கீழே வந்து எந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பில் பெயிண்ட் பண்ணணும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வந்து மேலே இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சியில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் கேப் விட்டு விட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்தது நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, ஸோ அந்த போர்ஷன் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு லேஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான உண்டியல் வந்து கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உண்டியலில் நீங்கள் நிறைய கேஷ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்கள், நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி சூப்பரான உண்டியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம கடையில் போய் உண்டியல் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அந்த மணியை சேவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து சூப்பராக உண்டியல் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து பெயிண்டிங் நீங்கள் உங்கள் விருப்பப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. உங்களுக்கு இந்த உண்டியல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேஃப்டி பின் ஹோல்டர் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டேப் வந்து தீர்ந்து போச்சு, அதனுடைய எம்டி ரோல் தான். ஸோ அந்த ரோலில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம சேஃப்டி பின்ஸை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி பின் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஒரே ஒரு ரோலில் வந்து உங்களுக்கு 13 பின் வரலாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் நீங்கள் 3 to 4 பின்ஸ் வந்து தாராளமாக இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒவ்வொரு பின் தான் இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 2லேருந்து 3 டசன் பின்னை வந்து இந்த ஒரே ஒரு ரோல்லையே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம பின்னை வந்து அங்கங்கே போட்டுறாமல் இந்த மாதிரி நம்ம இந்த டேப் ரோலில் அழகாக ஹேங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சென்டரில் வந்து டாப்லேருந்து பாட்டம் வரலாம் ஒரு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கட் போட்டுக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் வந்து அதே மாதிரி கட் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு வெளியே ஏதாச்சும் டூல்ஸ் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் வந்து பேக்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த டவலுக்கு மேலே டைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க. டைட்டாக போட்டு விட்டுட்டு இந்த டவல் ரோலை வந்து அழகாக இந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு மூடியை வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டூல்ஸ் பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாட்டிலில் நம்ம அழகாக வெளியே கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் பாட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பாட்டிலுடைய டாப்பில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி அந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் வந்து போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த பாட்டிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க அந்த துண்டுகளை கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டமில் சின்னதாக நீல வாக்கில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு துண்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விடும்பொழுது உங்களுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு
உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே நான் ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை ஃபோல்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கோடு சேர்த்து ஒரு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அப்போவும் இந்த பிளாஸ்டிக் வந்து அழகாக நின்றுடுங்க. பாருங்கள், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.